பண்ண போகிறேன். நான் வந்து பருப்பு இதில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். வெந்தயம், பெருங்காயத்தூள், சீரகம், பச்சை மிளகா, தக்காளி, சாம்பார் வெங்காயம், பூண்டு, கட் பண்ணி வச்சுருந்த சொரக்காய், கட் பண்ணி தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருந்த சொரக்காய். குக்கரை மூடி வச்சிடலாம். புளியை மட்டும் ஊற வச்சுருந்தேன். பூண்டு வந்து போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் வந்து நான் புதினா சட்னி அரைக்க போகிறேன். புதினா வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு புளிலாம் கொஞ்சம் போட்டு அரைக்கணும். சீரகமும் வெந்தயமும் போட்டுக்கிட்டேன். அது சொரக்காய் வெந்துச்சு. பருப்பும் சொரக்காவும் குக்கரில் போட்டேனே, அது வெந்துச்சு. தாளித்து போட்டு புளியை ஊற்ற வேண்டியது தான். சொரக்காயெலாம் நல்லா வெந்துச்சு. சொரக்காய் பருப்பு எல்லாம் நல்லா வெந்துச்சு. நல்லா கடைஞ்சிக்கலாம். இந்த கரண்டி வச்சு கரைஞ்சாலே போதும். இப்போ அது தூக்கி இதில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் புளியை ஊற்றிட்டு உப்பு போட்டு இறக்க வேண்டியது தான். இதில் உப்பும் போட்டு கடைஞ்சிக்கிடலாம். தாளித்து ஊற்றிட்டேன். இனிமேல் இதில் புளி கொஞ்சம் ஊற்றணும். புளி ஊற்றிடலாம். சொரக்காய் சாம்பார் தயாராகிடுச்சு. இதுக்கு நான் வந்து தொட்டுக்க புதினா துவையல் அரைக்க போகிறேன். இன்றைக்கி லஞ்சு தான். லஞ்சு வந்து சொரக்காய் கடையல், புதினா துவையல், சொரக்காய் சாம்பார். சுவையான சொரக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. காரம் வேணுன்னா சாம்பார் பொடி போடனாலும் போட்டுக்கலாம், இல்லை இப்படியே விடனாலும் விட்டுறலாம். தழையும் போட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சொரக்காய் சாம்பாருக்கு இப்போ நான் வந்து புதினா துவையல் பண்ண போகிறேன். கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். பூண்டு, காஞ்ச மிளகா, கல்லுப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிடலாம். பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வாஷ் பண்ணி வச்சுருந்த புதினாவையும் போட்டு வதக்கிக்கிறேன். இதை வந்து இப்படியே மிக்ஸி ஜாரில் வதக்கின பிறகு இப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடுவேன். எண்ணெய் போட்டு தாளிக்க மாட்டேன். எண்ணெய் ரொம்ப சேர்க்கத்தாது. இதில் எண்ணெய் இருக்குது வதக்கும் போதே. அதனால் கொஞ்சோண்டு புளியும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் புளி போட்டிருக்கேன், போதும். இதை அப்படியே அரைச்சிட்டேன்னா சுவையான புதினா துவையல் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லஞ்சு வந்து புதினா துவையல், சொரக்காய் சாம்பார், ஊறுகாய் சாப்பிட்டுப்பேன். உங்களுக்கு அந்த லஞ்சு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். அதை அப்படியே அரைச்சிக்க போகிறேன். புதினா சட்னி துவையல், லஞ்ச், ஒயிட் ரைஸ், சாம்பார், சொரக்காய் சாம்பார். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.